கண்டிப்பாக நான் மட்டும் இருந்திருந்தா இந்த ஒரு போட்டியை அசால்ட்டாக வெற்றியை வாங்கி கொடுத்துருப்பேன். ஜெய்ஸ்வால் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார். இந்த தவறு மட்டும் பண்ணாமல் இருந்தால் ஈஸியாக வெற்றி பெற்றுக்கலாம். இந்த தவறால் எங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிக்கு பிறகு, அதாவது தோல்விக்கு பிறகு ரியான் பராக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளையாடாமல் இன்றைக்கி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காருங்க. அப்படி என்ன கொடுத்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் டேபிளில் இப்போ மிகப்பெரிய கிரிட்டிக்கலாக போயிருக்கு. சிஎஸ்கேக்கு என்ன நிலைமை இப்போ நடந்திருக்கு, சிஎஸ்கே இப்போ டேரெக்டாக உள்ளே போக முடியுமா, இன்றைக்கி ஜெயிச்சதுனால சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தலாம். நம்ம சேனலுக்கு எச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தால் பக்கத்துக்கு பெல் ஐக்கான நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துருங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஆர்ஆர் மற்றும் ஜிடி இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பாயிண்டோட தான் இருந்தாங்க. 12-12 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவலாக இருந்தாங்க. ஸோ யார் வெற்றி பெற்றாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஜிடி அணி வெற்றி பெற்றால் இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு சிஎஸ்கே அன்றைக்கி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஜிடி அணி தான் வெற்றி பெறணும்னு யோசிச்சுருந்துருப்பீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஜிடி வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த போட்டியை பொறுத்தவரையும் ஸோ ரிசல்ட் வந்து ஒரு மாதிரி போயிருந்தாலும், ஆனால் இந்த பாயிண்ட் டேபிளில் ஸோ இப்போ மிகப்பெரிய குழப்பத்தை வந்து உண்டுபடுத்தியிருக்கு. இந்த குழப்பனால சிஎஸ்கே அன்றைக்கி இந்த டாப் 2 வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். முக்கியமாக சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையும் இந்த போட்டியை யார் வேணால் வெற்றி பெறலாம். ஆனால் வந்து பாயிண்ட் டேபிள் எங்களுக்கு ஒரு இடம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய போட்டியில் ஜிடி அணி வெற்றி பெற்றதுனால சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அப்படி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போட்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தாலும், முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஆர்ஆர் அணி நாங்கள் முதல்ல வந்து பவுலிங் போட்டுக்கிறோம்ப்பா, நீங்களே பேட்டிங் ப்ளே பண்ணுங்க வழக்கம் போல் எல்லா கேப்டனும் சொல்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதேமாரி தொடக்கத்தில் சாய் சுதர்சன் மற்றும் நம்மளோட சுக்மன் கில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சாங்க. ஸோ வழக்கம் போல் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஆர்ஆர் அணியை மிரட்டி விட்டாங்க. அந்தளவுக்கு தரமாக பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ரனுக்கு மேலே அடிச்சு ஸோ ஆர்ஆர் அணிக்கு தொடக்கத்தில் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஜிடி அணி 200க்கு மேலே ஸ்கோர் பண்ணுவாங்க போல். இப்போ பிரேக் போட்டு அவனை அப்படி எதிர்பார்த்து ஸோ நீ நல்ல நல்ல பவுலராக வந்து உள்ளே கொண்டு வந்தார். ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுப்பா, நாங்கள் வந்து இதே மாதிரியே அது ரெடியாக ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சுமன் கில் மற்றும் நம்மளோட சாய் சுதர்சன் ரெண்டு பேர் சேர்ந்து இன்னுமே பவர் பிளே கடந்து நல்லாவே ப்ளே பண்ணாங்க. கிட்டத்தட்ட 14 ஓவர் வரையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பேட்டிங் பண்ணி அவுட் ஆகாமல் ப்ளே பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா 50 போட்டு ஆட்டம் இழந்தார். அதன் பிறகு வந்து பேட்ஸ்மேன் ஜாஸ் பட்லர் பெருசாக அடிக்க முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அடிக்க முடியாமல் 13 ரனுக்கு ஆட்டம் இழந்து வெளியே போனார். அதன் பிறகு வந்து பேட்ஸ்மேன் நம்மளோட வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் இல்லையா, இன்றைக்கி டீசெண்டாக விளையாண்டாங்க. 37 ரன் அடித்து ஸோ ஜிடி அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபினிஷராக அன்றைக்கி வந்து இருந்தார்னு சொல்லலாம். இதன் காரணமாக ஜிடி அணி 20 ஓவர் முடிவில் 229 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஜிடி அணி இவ்வளோ அடித்தது மிகப்பெரிய ஒரு ஸ்கோர்னு சொல்லலாம். ஏன்னா பின்னாடி சேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸோ நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ப்ளே பண்ணால் தான் சேஸ் பண்ண முடியும். ஸோ நம்மள ஆர்ஆர் அணிக்கு 230 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி சூரியவன்ஷி மற்றும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து களமிறங்கியிருந்தார். கேப்டன் ஜெய்ஸ்வால் வந்து களமிறங்கியிருந்தாருங்க. இன்றைக்கி வந்து கேப்டன் வந்து ஜெய்ஸ்வால் தான் பண்ணியிருந்தார். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போட்டியில் ஸோ மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரியான் பராக் வந்து இன்றைக்கி விளையாடாதவர் இன்றைக்கி வந்து பேட்டியை கொடுத்துருக்காரு. முக்கியமாக இன்றைக்கி ஆர்ஆர் அணி வந்து கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ க்ளோஸாக மேட்ச் போகும், கண்டிப்பாக இந்த டோட்டலில் வந்து சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரபாடாவாக இருக்கட்டும், சிராஜாக இருக்கட்டும், முக்கியமாக ரஷீத் கானாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஆர்ஆர் அணியை போட்டு புதைச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பவுலிங்கை போட்டு ஸோ சுருட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஆர்ஆர் வந்து ஸோ ஈஸியாக ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் எப்படியாச்சும் 20 ஓவர் ப்ளே பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேட்சை தோற்றுனாங்க. குறிப்பாக தோல்விக்கு பிறகு ரியான் பராக் இருக்கார் இல்லையா, இன்றைக்கி ஒரு முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு தோல்விக்கு பிறகு கண்டிப்பாக இந்த போட்டியில் ஸோ ஜெய்ஸ்வால் இந்த தவறை பண்ணியிருக்கவே கூடாது. அதாவது பவுலிங் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அவர் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாரு. முக்கியமாக சுமன் கில் மற்றும் சாய் சுதர்சனை 14 ஓவர் வரையும் விளையாட வச்சிருக்கவே கூடாது. அவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை உடச்சிருந்தா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்காது, நம்மளுக்கு ப்ரெஷர் வந்திருக்காது, அந்தளவுக்கு பவுலிங் ரொட்டேஷன் வந்து கொடுக்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து ஒரு குறை வச்சிருக்காரு. ஸோ குற்றத்தை சாட்டியிருக்காருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியில் நான் இருந்தால் வெற்றி பெற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரியான் பராக் இப்படி வந்து பேசியிருக்காரு. கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இப்படி பேசுகிறோம் அப்படின்ட்டு ஸோ இதுவே பேசி போகிறாரு. ஆனால் இந்த ஒரு போட்டிக்கு பிறகு பாயிண்ட் டேபிளில் ஏதோ மாற்றம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மாற்றம் இருக்குங்க. இன்றைக்கி ஜிடி வெற்றி பெற்றதுனால ஜிடி மேலே போயாச்சு, டாப் 4க்குள்ளே வந்து போயாச்சு. ஸோ இப்போ ஜிடி வெற்றி பெற்றதுனால சிஎஸ்கேக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா ப்ரோ டாப் 2க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு பிரகாசமான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரையும் எந்த டீம் வெற்றி பெற்றாலும் சந்தோஷம் தான். ஆனால் ஜிடி வெற்றி பெற்றால் இன்னுமே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். அதே போல் ஜிடி அணிக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. சிஎஸ்கே அணிக்கும் அந்த டாப் 4 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது டாப் 2க்கே சிஎஸ்கேவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற போட்டி இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நாளைக்கு தான் எம்ஐ ஆர்சிபி போட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே எல்எஸ்ஜி போட்டி இருக்குது. இந்த 2 போட்டியும் ஸோ நாளைக்கு முக்கியமான போட்டி. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நாளைய போட்டியில் யார் வெற்றி பெற போகிறா? முதல் போட்டி சிஎஸ்கே எல்எஸ்ஜி போட்டியில் யார் வெற்றி பெற போகிறா? அடுத்த போட்டியில் எம்எஸ் ஆர்சிபி போட்டியில் யார் வெற்றி பெற போகிறா அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டுவிடுங்க.